சமைக்க சுவைக்க சீசன் 2 செப்டம்பர் 7 முதல் ஞாயிறு தோறும் பகல் 12 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில். அனுஷ் ரைஸ் மற்றும் டாக் டெவலப்பர்ஸ் வழங்கும் வா தமிழா வா இணைந்து வழங்குவோர் மாற்ற எலக்ட்ரிக் சூப்பர் ஆட்டோ பவர்ட் பை அம்பிகா ஹெவன் அகர்பத்தி அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் மேக்ஸ் கோல்ட் கேஷ் ஃபார் கோல்ட் யூடி டிசைனர் பிளஸ் டெலிவரி இன் 2 days விவிடி பிரியம் சால்ட் கணேச விலாஷ் கள்ளமுட்டாய் மதுரை ஜுவல்லரி பார்ட்னர் மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தான் திருமண பந்தத்தில் கால் எடுத்து வைக்கிறீங்க. ஆனால் இந்த எதிர்பார்ப்பு ஒரு இடத்துல பொய்யாயி என்ன மாதிரியான மனநிலையை தூக்கி தள்ளுதுன்னா, நாம ஏன் விவாகரத்து பண்ணிட்டு நிம்மதியாக ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது, ஒரு பேச்சுலர் லைஃபுக்குள்ளே நம்ம ஏன் போயிடக்கூடாது, திருப்ப அந்த வாழ்க்கையே நமக்கு போதுமானதாக இருந்திருக்குமோங்கிற எண்ணத்தை கடந்து தான் வந்திருப்பாங்க. கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆனால் கூட ஒரு இடத்துல லைஃப்பை ரீஸ்டார்ட் பண்ணுவோம். நமக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல, ஏன் நம்ம ஒரே இடத்துல சிக்கிக்கிட்டே இருக்கணும்? இங்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் எங்களுடைய திருமண முறிவுக்கு பெண்கள் தான் காரணம்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் உட்காந்துருக்கவங்களாம் ஹலோ என்ன எங்களை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எல்லாம் நீங்கள் தான் காரணம்னு சொல்கிறதுக்காக, ஆண்கள் தான் காரணம் சொல்கிறதுக்காக பெண்கள் வந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு வா தமிழா வா நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பு விவாகரத்து செய்ய மனநிலையில் இருக்கும் ஆண்கள் வெர்சஸ் பெண்கள். ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ள பெரிய எதிர்பார்ப்போட தான் வந்திருப்பீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஏமாற்றங்களை நீங்க சந்திச்சீங்க? திருமணத்துக்கு அப்புறம் என்ன தோணுச்சுன்னா, அம்மா பிள்ளையா இருப்பாங்கல்ல, அவங்கள மட்டும் கல்யாணமே பண்ணக்கூடாது சார். நம்ம கோவிலுக்கு போவோம்னு சொல்லுவோம், அம்மா கிட்ட கேட்டுட்டு வரேன். சினிமாக்கு போமா, அம்மா கிட்ட கேட்டுட்டு வரேன். சரி ஓகே, இவன் ஒரு அம்மா பைத்தியமா இருக்கானே சொல்லிட்டு நம்ம அவங்க அம்மா கிட்ட பாசமா இருக்கலாம்னு போயாச்சுன்னா, எங்க வீட்டுல நாங்க வெண்டைக்காய் இப்படிதான் வெட்டுவோம், நீ பழகிக்கோ. எங்க வீட்டுல நாங்க இந்த மாதிரி தான் கோலம் போடுவோம், ஸோ நீ அப்படி பழகிக்கோ. அப்ப நான் ஹஸ்பண்டுக்காக நான் என்ன மாத்திக்கவா, ஹஸ்பண்டோட அம்மாவுக்காக மாத்திக்கவானே தெரில. வாச்சது வாழைக்காயா இருக்குன்னா அதை பத்தது பெரிய பொருளங்காயா இருக்குது. மொத்தத்துல என்னன்னா, நம்மள ஒருத்தங்க புரிஞ்சு நமக்காக அவங்க மாறுவாங்கல்ல, அந்த பர்சனை கல்யாணம் பண்ணியாச்சுன்னா வேணா நல்லா இருக்கலாமே தவிர, நம்ம பெருசா எக்ஸ்பெக்டேஷன் வச்சா அது எப்பவுமே ஏமாற்றமா தான் இருக்கும். லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ். ஓகே, இப்போ அவர்கிட்ட உங்களுக்கு ஒரு ஏமாற்றம்னு ஒன்று இருக்குல்ல கல்யாணத்துக்கு அப்புறம், அதை அவர்கிட்ட சொல்லியிருக்கீங்களா? எனக்கு நான் என்னன்னா ரொம்ப ஆக்டிவா இருப்பேன், எனக்கு ரொம்ப டான்ஸ் ஆடுறது அது இது ரொம்ப பிடிக்கும். லவ் பண்ணும்போது அவன் கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருந்தது. கல்யாணத்துக்கு அப்புறம் என்னன்னா ஓவரா அவன் ஹோம்லி ஆயிட்டா. டான்ஸ் ஆடினா ஆட்கள் பார்க்கும், பாட்டு பாடுறா சும்மா சும்மா என் ரிலேட்டிவ்ஸ் பார்த்துருவாங்க, ஓவரா ஹோம்லி ஆயிட்டா. அது எனக்கு பயங்கர ஏமாற்றமா இருந்துச்சு. மற்ற எல்லா விஷயத்துலையும் ஓகே, ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது, விட்டு கொடுக்கறது, புரிஞ்சுக்கிறது, அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே ஓகே. நான் ஹோம்லி ஆக வேண்டிய இடத்துல அவன் ஹோம்லி ஆயிட்டான். ஓகே, நீங்க மேன்லி ஆயிட்டீங்க, அவர் ஹோம்லி ஆயிட்டாரு. வேற சொல்லுங்கம்மா. நான் 18 வயசு கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறப்ப மேரேஜ் பண்ணிட்டேன். என் லைஃப் எப்படி போச்சுன்னா, நல்லா போயிட்டு இருந்த லைஃப்பில் நானே கள்ள தூக்கி போட்டு எரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. நான் அம்மா இல்லாமல் ஒரு நாள் தூங்க மாட்டேன். எங்கள் அக்காங்க மேரேஜ் ஆகி போனப்போ 2 நாள் அழுகைக்கு எனக்கு ஃபீவர்லாம் எங்கள் அக்கா மாமாங்களாம் கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஃபேமிலி அட்டாச்சு. ஸோ நான் மேரேஜ்னால் ஒரு ஹாப்பியாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் போயிட்டேன். பட் நான் எல்லார்த்திட்டையுமே பேசிகிட்டு இருக்கிறப்போ லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ்? லவ் மேரேஜ்னா சின்ன பிள்ளை அந்த அஃபெக்ஷன் ஆஃப் லவ்ல போயிட்டனோ என்னமோ தெரில. பட் இப்போ என்ன சொல்கிறதுனா, இப்போ நீங்கள் என்ன எக்ஸ்பெக்டேஷனில் மேரேஜ் பண்ணீங்கன்னு கேட்குறீங்க. ஒரு கடைக்கு போனீங்கன்னா நம்ம புருஷன் நமக்கு பிடிச்ச கலரில் ட்ரெஸ் எடுத்து தருவோம் அப்படின்னு தானே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். நான் சத்தியமாக சொல்கிறேன்னா, ஒரு கோயிலுக்கு கூட என் புருஷன் கூட நான் சந்தோஷமாக போனதில்லை. நான் என் லைஃப்பை அப்படியே முடிச்சிட்டேன். 2 வருஷம் எங்கள் அம்மாட்ட பேசவே இல்லை, என்கிட்ட ஃபோன் கூட இல்லை 5 வருஷமாக. இப்போ எனக்கு 28 முடியுது. என்னோட மெச்சூரிட்டி எப்படி இருக்குன்னா, கோமாவில் இருந்துட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு லைஃப் மறுபடியும் ரீசைக்கிள் ஆகிறது அந்த 5 வருஷம் மறைஞ்சு போயிருக்கும்ல, அப்படி தான் இருக்குது. நான் ஹாப்பின்னு ஒன்று யோசிச்சேன்னா அது என் ஃபேமிலிகிட்ட மட்டும்தான் இருந்தது. மேரேஜ் லைஃப் எனக்கு 0 தான். எங்கள் ஊர் பக்கா கிராமம்ண்ணா, நாமக்கல்லாம் ரொம்ப அவுட்ரு. என்ன பண்ணாலும் தப்பு தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம எப்படி மாற்றிக்கணும், நான் கடைசி பொண்ணுங்கிறதுனால அப்போயே வண்டி எடுத்து பெரிய வண்டியெல்லாம் எடுத்து ஓட்டுறது இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். பட் நான் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, உனக்கு வண்டி ஓட்ட தெரியாது, உன்னால் 4 பேருக்கு முன்னாடி நிற்க முடியாது, உன்னால் பேச தெரியாது, எல்லாத்துலேயும் டாமினேட்டு. நான் நல்லா சமைப்பேனா, ஒரு 100 பேர்த்துக்கு சமைக்க சொன்னால் கூட மாமா கடை வச்சுருந்தாங்க, நான் நல்லாவே சமைப்பேன். உனக்கு சமைக்கவே தெரியாதுங்கிறதுல எனக்கு சமைக்கிறது கூட மறந்து போச்சு. இப்படிலாம் ஏன்னா இருக்கிறாங்க. நான் நீங்கள் கரெக்டு தப்பு நான் சொல்லலை, நான் என் லைஃப்பில் நடந்ததை கேட்குறேன். ஏன் இப்படிலாம் இருக்கீங்க? இப்போ நீங்கள் உங்கள் கஷ்டத்தையே சொன்னாலும் உங்கள் சைடில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் தான் எனக்கு உறுத்துது. ஒரு பெண் தனக்கு இருக்கிற பிரச்சனைகளை ஷேர் பண்ணுற அளவுக்கு நம்ம சமுதாயத்தில் ஒரு ஆண் தனக்கு இருக்கிற பிரச்சனைகளை ஓப்பனாக பேச முடியாது. எங்களால் அதை வெளியே போய் என் ஒய்ஃப் இப்படிலாம் பண்ணுறா, என்னை நெகட்டிவாக பேசுகிறா, என்னை டிஸ்டர்ப் பண்ணுறா அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. நான் அப்பா 9th இறந்துட்டாரு.
அப்புறம் நானே வந்து 12th அப்புறம் நானே தான் படித்தேன். படித்து இன்றைக்கி ஒரு 20 டிகிரிக்கு மேலே படித்தேன். ஆனால் என் ஒய்ஃபு எங்கேயுமே வந்து கூட நிற்கிறேன், சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்லாம் பேசுனது இல்லை. ஆனால் எதிர்பார்ப்போம். என் ஒய்ஃப் வந்து ஃபிசிக்கல் நேச்சர்னு நம்ம எதிர்பார்க்குறது ஒரு விதத்தில் இருந்தாலும் நமக்கு இமோஷ்னலாக நம்ம கூட கனெக்ட் ஆகி நம்ம கூட சப்போர்ட் பண்ணுவாங்க, சைக்காலஜிக்கலாக நம்மளை வந்து உற்சாகப்படுத்துவாங்க, தைரியப்படுத்துவாங்க, நம்ம செய்கிறத வந்து ஒத்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும்ல. அது எங்கேயுமே நிறைவேறாத போது உங்களுக்கு ஒரு மன வலி இருக்கும். அந்த வலியை நீங்கள் வேறு யார்கிட்டையும் சொல்ல முடியாது. அப்போ ஒரு கட்டத்தில் என்ன வரும்னா, இல்லை இது நமக்கு செட் ஆகாது போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது, இல்லை நம்ம போயிட்டா குழந்தைகளுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறது? ஓகே, இப்போ நாங்கள் சேர்ந்து இருக்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் சந்தோஷத்தோடு இருக்கிறோங்கிறத தாண்டி மனவேதனை, டிவோர்ஸ் ஆயிடலாம் அப்படிங்கிற கட்டத்துக்கு போய் குழந்தைகள் நிமித்தம் நின்ற இடத்துல தான் நான் இருக்கேன். சொல்லுங்கம்மா. அதாவது உங்கள் திருமண வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்போட தான் எல்லாரும் திருமணத்துக்குள்ள பந்தத்துக்குள்ளே வரும். அந்த எதிர்பார்ப்பு எங்கே ஒரு இடத்துல திருமணத்துக்கு அப்புறம் பொய்யாகுது? என்னோட கணவர் வந்து ஆண்களே காதல் பண்ணுற அளவுக்கு ரொம்ப நல்லவர். 5 இயர்ஸ் எனக்காக வெயிட் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணாரு. ஓகே, 5 இயர்ஸ் வெயிட் பண்ணுறாரு, அப்போ எப்படி இருப்பார்? எப்படி லவ்வபுளாக இருப்பார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. கல்யாணம் பண்ண மறுநாள் தான் வீட்டில் இருக்கிறாரு, அதுக்கு அடுத்த நாளே காணோம். எங்கன்னா வேலைக்கு போயிட்டார். ஓகே, அதுலேருந்து நான் பார்த்த வரைக்கும் காலையில் வேலைக்கு போவார், நைட்டு 10:30 தான் வருவார். கேட்டால் அவர் லவ் மேரேஜ். அவரை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் பண்ணோம், மனைவியை வீட்டில் வச்சிட்டோம், மாட்டை வாங்கிட்டோம், தொழுவத்தில் கட்டிட்டோம், அவ்வளவுதான். அவ்வளோதான். இப்படிதான், இதுதான் அவரோட அன்பு. கல்யாணத்துக்கு முன்னாடி அவரை பற்றி நீங்கள் கெஸ் பண்ணீங்க? சார், என்னோட சொந்த அத்தை பையன். அவரை கெஸ் பண்ணுறதுக்கு என்ன இருக்கு? நம்ம 10 வார்த்தை பேசினா அவர் ஒரே வார்த்தை, அவ்வளோதான். ஆமாங்க, 10 வார்த்தை பேசுனா நீங்கள் ஒரு வார்த்தை அங்கே பேச முடியலன்னா உங்கள்கிட்ட மனைவிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசுனா 11வது நிமிஷம் சண்டை தான் வரும். நான் இவ்வளோ பேசுவேன்னு தெரியும்ல, அப்புறம் எப்படி என்ன எப்படி சூஸ் பண்ணாரு? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, கணவன் வந்து உங்கள்கிட்ட நல்லா சிரிச்சு பேசணும். நீங்க எக்ஸ்பெக்ட் நிறைய பண்றீங்க. இல்ல நீ வெளியிலேயே வேலைக்கு போயிட்டு வரியா, என்கிட்ட 1 மணி நேரம் பேசு. அவர் வாரம் ஃபுல்லா வேலைக்கு போவார், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வீட்டில் இருப்பார். அந்த ஒரு நாளும் தூங்குவார். அவங்க அன்பான அம்மா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என் புள்ள மாறவே இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறமும் ஒரே மாதிரி தான் இருக்கிறான், வாரம் ஃபுல்லா வேலைக்கு போவோம், அந்த ஒரு நாள் தூங்குறான். கரெக்டா? இதுக்கு பதில் சொல்லுங்க. தகப்பன் மாரி எங்களை பார்த்துக்க முடியுமான்னு கேட்குறீங்க. தகப்பன் கண்டிஷனோட நடக்கிற தகப்பனுக்கு நீங்க கரெக்டா இருக்கிறீங்க. ஆனா வந்து ஒரு புருஷன் வந்து இது பண்ணாத, செய்யாத, இப்படி போவாதன்னு சொன்னா உங்களால ஏத்துக்க முடியல. ஒரு ஜாபுக்கு போறாங்க, ஒரு ஜாப் போற இடத்துல அந்த கம்பெனி தான் இவங்களை ஹையர் பண்ணுது, அந்த கம்பெனி தான் இவங்களுக்கு சம்பளம் கொடுக்குது. ஆனாலும் அந்த கம்பெனி என்ன மாதிரிலாம் இருக்கணும்ட்டு அவங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல. சம்பளம் கொடுக்குற கம்பெனியே இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுற இவங்க ஒய்ஃப்க்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? பிரச்சனை என்னன்னா, அவங்க எக்ஸ்பெக்டேஷனை நாங்கள் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் மனசுக்குள்ள நினைக்கிறத நீ கண்டுபிடி, நான் இதுதான் சாப்பிடணுன்றத நீ கண்டுபிடி. எக்ஸ்பெக்டேஷன் என்ன ப்ராப்ளம் அவங்க கிட்ட வருதுன்னா, அவங்க எக்ஸ்பெக்டேஷன் லைன்ல ஒரு பார் மாதிரி வச்சிடுறாங்க. அந்த பாருக்கு மேலே அந்த பொண்ணை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. சரி, அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு பெண்ணை போல ஆணுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் தானு கேட்குறாங்க. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். எங்களுக்கு கல்யாணமே கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் ஆயிடுச்சு, 2 குழந்தையும் ஆயிடுச்சு. எனக்கும் அவருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. நான் வந்து பேசலைன்னா அவர் எப்படி நம்மக்கிட்ட வந்து தானே பேசணும். ஒரு நாள் பார்த்தேன், ஒரு வாரம் பார்த்தேன், 10 நாள் பார்த்தேன், 15, 20 நாளும் பார்த்தேன். சாப்பாடு செஞ்சு வச்சுக்கிட்டே இருக்கேன், சாப்பிட்றாரு, தூங்குறாரு, மறுபடியும் காலையில் டிஃபன் பாக்ஸ் கட்டிட்டு போயிடுறாரு. 21வது நாள் பொறுமையை இழந்துட்டேன். கேட்குறேன், ஒரு ரூம்மேட்டாக இருந்தா கூட ஏன் பேசலைன்னு நீ என்னை கேட்ப. ஒரு மனைவி நான் 21 நாள் பேசலை, என்னை ஏன் கேட்கல? அதுக்கு அவர் ஒரே ஒரு பதில் சொன்னார், நீ கோவமாவா இருக்க? நான் ஏதோ நீ யோசிச்சுட்டு இருக்கிறல்ல நினைச்சேன். சொல்லுங்க, என்ன பதில் வரும்? இப்போ நீங்க சேர்ந்தானே இருக்கீங்க? 20 வருஷத்தை தாண்டிட்டோம். ஆனா இப்போ நான் ரிவெஞ்ச மாத்திட்டேன். அப்படியா? ஆமா. என்ன மாத்திருக்கீங்க? 15 வருஷம் கழிச்சு தான் கண்டுபிடிச்சேன், அவர் என்ன லவ் பண்ணல, நான் செய்யற சமையல தான் லவ் பண்றாரு. 15 வருஷம் ஆச்சு இதை எனக்கு கண்டுபிடிக்க. அப்புறம் பார்த்தேன், சண்டைன்னு வந்தா சமைக்கிறத கட் பண்ணேன். அவரு அப்பதான் என்கிட்ட கேட்பார், ஏம்மா சமைக்கல, ஏன் இன்னைக்கு சமைக்கல, நீ சாப்பிட்டியா? 15 வருஷம் கழிச்சு தான் நீ சாப்பிட்டியா, நீ தூங்கினியா, ஏன்னா சாப்பாடு செய்யல.
அப்படி கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சவர் இப்ப என்ன பண்றாரு, அவரை லெமன் ரைஸ் செய்யற அளவுக்கு ரெடி பண்ணிட்டார். இந்த டெக்னிக் கத்துக்கிறதுக்கு 15 வருஷம் ஆயிருக்கு. 15 வருஷம் இல்ல சார். ஆம்பளைகளை பொறுத்த வரைக்கும் அவங்கள வெயிட் பண்ணி தான் ஆக வேண்டி இருக்கு. ஒண்ணு ஆரம்பத்திலே டைவர்ஸ் வாங்கிடணும், இல்ல வாழறோம் நாங்க சகிச்சுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அவங்களோட வீக்னஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிடணும். நாங்க கண்டுபிடிச்சாதான் இவங்கள சமாளிக்க முடியும். அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனே பார்த்தீங்களா? என் வீட்டுக்காரருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? அவர் நல்லவர், ரொம்ப நல்லவர். அப்போ நாங்கள் நல்லவனா இருக்கிறது தப்பா சார்? யோசித்து பாருங்க. ரெண்டாவது என்ன சொன்னாங்கன்னா, சமைச்சு கொடுத்தா சாப்பிடுவாரு. பிரச்சனை இல்லாமல் தானே சார் போயிருக்கிறாரு. ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் கொடுத்த சாப்பாடில் உப்பு இல்லைன்னு சொல்ல, காரம் இல்லைன்னு சொல்ல, உங்களை எதுவுமே குறை சொல்லலை. நீங்கள் கொடுத்ததை சாப்பிட்டுட்டு அவர் பாட்டுக்கு வேலைக்கு போகிறாரு, அவர் பாட்டுக்கு வர்றாரு. அவருக்கு தெரியல, அவ்வளோதான். எந்த இடத்துலையும் டார்ச்சர் பண்ணல. ஆனால் அவங்க எக்ஸ்பெக்டேஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, நாங்கள் நல்லவனாக இருந்தாலே பிரச்சனை. எனக்கு இந்த ஜென்ஸ் கிட்ட பசங்க கிட்ட இருக்கிற பிரச்சனையே வந்து அந்த நல்லவன் டேக் தான் சார். உண்மையான இன்வாலண்ட்ரி குட் பாய்ஸ் தான் சார் கேர்ள்ஸ் எதிர்பார்க்குறாங்க. நான் இது வந்து என் ரத்தத்திலேயே ஊறி நானாவே நார்மலாக நல்ல பிள்ளையாக இருக்கிறது தான் இன்வாலண்ட்ரி குட் பாய்ஸ். அது வந்து வெளியில் பார்க்குறதுக்கு ரூடாக இருந்தாலும் இந்த பசங்களுக்கு சொல்கிற மாதிரி இந்த சல்லி பயலுக அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இன்வாலண்ட்ரியாக தே ஆர் குட் பாய். ஆனால் இந்த குட் பாய் வேஷம் போட்டுட்டு சுற்றுறாங்கல்ல சில பேர். நான் உனக்கு இது பண்ணியிருக்கேன்ல, அப்போ நான் நல்ல பையன் தானே, நான் நல்ல பையன் சொல்லு. நான் உனக்கு இவ்வளோ அலோவ் பண்ணுறேன்ல, நான் நல்ல பையன் தானே, என்ன நல்ல பையன் சொல்லு. இந்த மாதிரி பசங்களை எப்படி சார் நாங்கள் அக்செப்ட் பண்ணுறது? அக்கா குட் பாய்னா எப்படி இருக்கணும்? அது ஏன் சொல்லணும்னு இல்லக்கா, குட் பாய்னா எப்படி இருக்கணும்? குட் பாய் எனக்கு வந்து சொல்லி முடிச்சேன். ட்ரிங்க்ஸ் கிடையாது, சூதாட மாட்டேன், பெண்கள் பழக்கம் கிடையாது. 916 நானு 916 அதுதான் பிரச்சனை. எப்படி இருக்கணும் நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தங்கள மதிக்கணும். ஓகே. ரெண்டாவது அடுத்தவங்கள அசிங்கப்படுத்த கூடாது. இதெல்லாம் சின்ன குழந்தை எல்கேஜில மேனர்ஸ், வாட் இஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ குட் பாய்னு ஒரு சார்ட் போட்டு சொல்லி தருவாங்க. grown people கிட்ட சொல்லி தர வேண்டிய நிலைமை வந்திருக்குன்னா அது காரணம் இந்த நல்லவன் டேக் தான். இப்போ யார் மதிக்கல? யார் மதிக்கிறாங்க? யார் மதிக்கிறாங்க? உங்களை இப்ப நான் அக்கான்னு சொன்னேன்க்கா, பேர் வச்சு கூப்பிடல, ஒரு வாங்க போங்கன்னு கூட சொல்ல. இதுதான் இப்போ நீங்க நான் நல்ல பையன் காமிச்சிக்கிறீங்க. இது வந்து நான் சொல்றேன். நடக்கணும். அப்ப நல்ல பையனா எப்படி இருக்கணும்னு மறுபடியும் கேக்குறேன் நான். அதான் நான் சொல்றேனே, நல்ல பையன்னா அவனுக்கான கேரக்டர்ஸ் ஒருத்தங்கள மாதிரி இது இன்வாலண்டரியா நார்மலா நடக்கிறது. அதை சொல்லி காமிக்கிறவன் வந்து நல்லவன் கிடையாது. பாக்குற விதத்துல தான் இருக்கு. எனக்கு இப்ப இந்த பொண்ணு வந்து ஒரு சுடிதார் போட்டு வந்துச்சுன்னா நல்லபடியா பார்த்தனா அந்த பொண்ணு சாரி கட்டு வரது ட்ரெஸ் இப்போ என்னோட பெர்ஸ்பெக்டிவ் வியூல தான் இருக்கு. அப்புறம் அவங்க இன்னொன்று சொன்னாங்க வேலிடேஷன். நான் இது பண்ணிட்டேன் உனக்கு, நான் நல்ல பையன் தானே, நான் இது பண்ணிட்டேன் நல்ல பையன் சொல்லிட்டு வேலிடேஷன் எதிர்பார்க்குறாரு. சேம் திங், நீங்கள் ஒரு சாப்பாடு போட்டோன்னு உங்கள் கணவனோ உங்கள் அப்பாவோ யாரோ ஒருத்தவங்க கிட்ட அந்த சாப்பாடு நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்களே, அது வேலிடேஷன். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி தான் ஒரு கணவரும் எதிர்பார்ப்பாரு. நான் உனக்கு நேற்று ஒரு சாரி வாங்கிட்டு வந்து கொடுத்தனே, என்னங்க அந்த சாரி பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு, அது எத்தனை மனைவி சொல்கிறாங்க? பாதி பேர்லாம் சொல்கிறதில்ல, வாங்கி கொடுக்குற வரைக்கும் சண்டை போடுவாங்க. ஓகேவா? எக்ஸ்பெக்டேஷன் இஸ் அ காமன் திங். என்கிட்ட 10,000 இருக்குது, நான் வந்து ஒரு 8,000 ஒரு சாரி என் ஒய்ஃப் ஆசைப்படுறாங்கன்னா என்னால் வாங்கி தர முடியும், அது எக்ஸ்பெக்டேஷன் என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். பட் அதே என் ஒய்ஃப் வந்து 1 lakhக்கு ஒரு சாரி ஆசைப்படுறாங்கன்னா என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அந்த இடத்துல அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனாலே ஓகே, என் கணவர் தான் சம்பாதிக்கிறாரு, என்னால் இதான் வாங்கிக்க முடியும், நான் அக்செப்ட் பண்ணிட்டு போனாலே முடிஞ்சிச்சு, ஒரு சுமூகம் முடிச்சு. ஆனால் அப்படி இல்லை, ஏன் உன்னால் வாங்கி தர முடியல, இஎம்ஐ எடு, இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லிட்டு ப்ரோலாங் பண்ணுவாங்க. அது அன்னியோட முடியாது, அது வந்து ஒரு வாரம் போகும், ஒரு மாதம் போகும், அவ்வளோதான். அதுலேருந்து அந்த சண்டை ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் எங்கே பேசுறது? பேசினாலே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். பட் பேசுறதுக்கு வாய்ப்பே வராது. எங்க கல்யாணத்துக்கு அப்புறமாக ஒரு கணவன் மனைவி ஆனதுக்கு அப்புறம் ஒரு கணவன் மனைவி மீது ஒரு எதிர்பார்ப்பு வருது இல்ல, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன், இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீ எடுத்துக்க அப்படிங்கிற போது எங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை உணராம ஒரு இடத்துக்கு உங்களுக்கு பேர்டனா ஒரு இடத்துக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னடா அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குல்ல, மேரேஜுக்கு அப்புறம் ஒரு சலிப்புத்தன்மையும் ஒரு விதமான எரிச்சலும் வருது இல்லையா, அது எங்க இருக்குன்னு கேட்குறேன். வேலைக்கு போகிறதுல இருக்குது சார். நான் 5:30க்கு எழுந்துக்கிறேன் சார், கார் வாட்டர் வாஷ் போயிட்டுருக்கேன், 8 மணிக்கு வீட்டுக்கு வருவேன், குளிச்சிருவேன், சாப்பிட்டு கிஃப்ட்டு ரேபிட்டோ ஓட்டிட்டு 1 hour வர லொக்கேஷன் இங்கேருந்து அங்கே லொக்கேஷன் போடுவேன், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவேன், ஒர்க் முடிச்சுட்டு 6 மணிக்கு வீட்டுக்கு வருவேன், மறுபடியும் வரும்போது ரைடு ஓட்டுவேன், மறுபடியும் பார்ட் டைம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஒர்க் இருக்குது, அந்த டைம் பார்ட் டைம் ஒர்க்கு முடிப்பேன், மறுபடியும் இன்னொரு இடத்துல போயிட்டு அந்த கார் வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு 10 மணிக்கு வருவேன் சார். இவ்வளோ ஒர்க்கு வந்து யாருக்கு பண்ணுறேன்? மனைவிக்கு பண்ணுறேன். அவங்க அப்பா பண்ணாரா? 10:30 மணி வரைக்கும் அவங்க அப்பா ஒர்க் பண்ணாரா? அப்பாவை விட ஒரு பாயிண்ட் நான் அதிகமாக தான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. இந்த மாதிரி டைமில் ஒய்ஃபுங்க வந்து ஹெல்ப் பண்ணுறது இல்லை சார். அந்த மாதிரி டைமில் நாங்கள் உடஞ்சிடுறோம். என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நான் எதிர்பார்க்குறது என்னென்னா, அவங்கள ஆஃபீஸ்க்கு ஏதோ ஒர்க்குக்கு போனாங்கன்னா, ஏதோ ஒரு ஒர்க் இருக்கட்டும், மந்த்லி நம்மளுக்கு ஒரு 5,000 வந்தால் கூட நான் இந்த ஒர்க்கையே நான் கண்டினியூ பண்ணுறேன். வேலைக்கு போகணும்னு எதிர்பார்க்குறீங்க அவங்க? ஆமாம் சார். போக மாட்டேங்கிறாங்க. எங்கள் அப்பா வந்து எங்களை சின்ன வயசில் அப்படி வளர்க்கலை, நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம், நீங்கள் என்ன வேலை செய்ய சொல்கிற,
ஸோ அப்படின்னு இப்போ அந்த 5,000 ஒரு 10,000 வந்தால் கூட நம்ம பசங்களுக்கு பின்னாடி ஏதாவது யூஸ் பண்ணலாம், அவங்களே கோல்டு வாங்கலாம், ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏதோ ஒரு செலவுக்கு நமக்கு வரும். நானும் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். பட் காலையில் ஒரு 5:30 10 மணி வரைக்கும் நான் வேலை செய்கிறேன். என்ன வேலை செய்றீங்க சார்? நான் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் பார்த்துட்டு இருக்கேன் சார் ஒரு கம்பெனியில். மீதி பார்ட் டைமாக இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அந்த வீட்டில் அவங்க இருந்தாங்கல்ல, அதே லைஃப் இங்கே வாழணும்னு பார்க்குறாங்க சார். இப்போ எங்கள் அப்பா கிட்ட கிடைச்ச அந்த அன்பு அது எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும், வெளியாள் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதில் என்ன தப்பு இருக்கு? இப்போ நீங்கள் வேலைக்கு போகணுன்றீங்களா போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் அலோவ் பண்ணாதானே? அதுதான் நான் போக சொல்லி தானே மேடம் சொல்கிறேன். இப்போ போக சொல்லி தானே சொல்லிட்டு இருந்தேன். இல்ல இப்போ அப்பா தான் நம்ம கணவன் எதிர்பார்க்கணுன்றீங்க. ஆமா ஏன் உங்க அப்பா உங்களை வேலைக்கு அனுப்பல? ஏன் உங்க அப்பா பெண் பிள்ளைகளை வேலைக்கு அனுப்பணும் ஏன் முதல்ல. உங்க அப்பா அதை முடிவு பண்ணாரு? அப்பா கிட்ட கேட்டீங்களா வேலைக்கு போனேன்னு? இல்ல நான் ஏன் அனுப்பல? கேட்கவே இல்ல. நான் படிச்சிட்டு இருக்கும் பொழுதே அப்பா திருமணம் பண்ணி வச்சுட்டாரு. அதுதான் ஏன் அப்பா ஒத்துக்கல? அது நீங்க தான் அத என்னைக்குமே வந்துட்டு தடுக்குறீங்களே. அப்பா ஒத்துக்கல சார். ஒரு அப்பா நிமிஷம். கூட அப்பா இல்ல சார், இதுல வந்து பொருளாதாரம் தாங்க அதுல நிக்குது. இப்போ சார் வந்து அவருக்கு வந்து பொருளாதாரம் தேவை, அதனால அவர் அதை முடிவு பண்றாரு. உங்க வீட்டுல அது வந்து இருக்கு, அதனால அவர் அனுப்பல, அவள்தான். அவர் எதிர்பார்க்கறதுக்கு வேலைக்கு போகணுமா போகக்கூடாதுன்னு ஆசைப்படுற அந்த ஒப்பீனியன் வைக்கிறது ஆண் தான். அது வேணுமா வேண்டாமாங்கிற சாய்ஸ் வந்து அதிகபட்சம் பெண்களுக்கு இருக்கிறது இல்லை. காலையிலேருந்து வீட்டில் இருக்க எனக்கு கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி என்ன பண்ணலாமா நான் கேட்கும்போது எனக்கு வந்து வேலைக்கு போகணுன்னு தோணுது அப்படின்றாங்க. சரி அவங்க டீச்சிங் முடிச்சிருக்காங்க, பக்கத்தில் டீச்சிங் ஸ்கூல் இருக்குது, நான் பார்த்து தரவா அப்படின்னு கேட்குறேன். இல்லை எனக்கு வேலைக்கு போக பிடிக்கல, ஆனால் வீட்டில் போர் அடிக்குது, என்ன பண்ணுறது அப்படின்றாங்க. அதை தான் நானும் கேட்டேன். என்னம்மா உனக்கு பண்ணுறது நீ சொன்னாதானமா எனக்கு தெரியும். நீயே இன்னைக்கு கேட்ட கடைசி வரையும் பதில் இல்லை, நீங்கள் சொல்லுங்கன்றாங்க. நாங்கள் சொல்கிறத அவங்க கடைசி வரையும் ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாகவும் இல்லை. இன்னைக்கு நம்மளோட இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடியவர்கள் வழக்கறிஞர் ராஜேஸ்வரி அவர்கள். இந்த ஒரு மேரேஜ் அப்புறமா இப்படியெல்லாம் எதிர்பார்த்தேன்டா, ஆனா மொத்தமா மண்பானமாக உடஞ்சு போச்சேடா அப்படின்னு ஒரு மூமெண்ட் இருக்குல்ல, அப்படியான வாழ்க்கையில் நடந்த அந்த மூமெண்டம் சொல்லுங்களேன். ஞாயிற்றுக்கிழமைனா மேட்சுக்கு போயிடலான்னு பார்ப்பேன் சார். ஆனால் அப்போ தான் சார் அவங்களுக்கு ஃபீவர் வரும், தலைவலி வரும், எல்லாமே வரும் சார். டக்குன்னு மேட்சுக்கு ஆனால் கூட நான் ஏமாற்றிட்டு மேட்சுக்கு போயிடுவேன் சார். கரெக்டாக அப்போ தான் பசங்க 7 மணிக்கு மேட்ச்னா 8:30 மணிக்கு வருவானுங்க. சரி 9 மணிக்கு டாஸ் போட்டால் ஃபோன் வரும் சார், பசங்களுக்கு டிஃபன் செய்யல, கேஸு காலி. ஆனால் கேஸ் இருக்கும் சார். பாப்பா அடிபட்டுருச்சு, கீழே விழுந்துருச்சு, சீக்கிரம் நான் பதறி அடிச்சுட்டு போய் ஓடி வருவேன் சார். பாப்பா நல்லா தான் விளையாண்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடமே உடஞ்சிச்சு சார். சொல்லுங்க, என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் மண்பான மாதிரி உடஞ்சு போச்சு சார் அப்படிங்கிற விஷயம் என்ன? என்னோட திருமண வாழ்க்கையே ஆக்சுவலி இப்போ உடஞ்சி போய் தான் நிற்குது. நான் இப்போ இதனோட இதுக்கு அடுத்து எந்த ஸ்டேஜ் போக, எந்த ஸ்டேஷனில் போய் நிற்க அப்படின்னு எனக்கு தெரியல. என்னோட ஒய்ஃப் வந்து ஃபேமிலி மேலே அலிகன்ஸ் போட்டு நான் டிவோர்ஸ் கொடு அப்படின்ட்டு கேட்குறாங்க. குழந்தை வேறு இருக்குது. 3 இயர்ஸ் ஆச்சு என்னோட பையன் பிறந்து. இன்னும் நான் ஒரு 2 டைம்ஸ் தான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலி என் பையனை. அந்த ஃபேமிலியில் ஆல்ரெடி 3 டைவர்ஸ் நடந்திருக்கு. அப்புறம் ஆக்சுவலி பார்த்தா 3 டைவர்ஸுமே இதில் இவங்க கிளியராக இருக்காங்க டிவோர்ஸில். இப்போ நான் இது புதுசாக போனவொடனே இவங்களுக்கு என் சைடில் சின்ன சின்ன மைனஸ் பாயிண்ட்டை வந்து அதை சரி பண்ணி அடுத்த வாழ்க்கையை அதை சரி பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கே இல்லை. அப்போ வேண்டாம் உடனே, அப்புறம் நம்ம அந்த பொண்ணை நம்ம பார்த்துக்கலாம், அந்த பையனை நம்ம வளர்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்க வெளியில் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இதனால் வந்து எனக்கு திருமண வாழ்க்கை இப்போ என்னோட லைஃப் ஸ்டைலே வந்து உடஞ்சி போய் நிற்குது. இப்போ அவங்க பொண்ணை அவங்க பார்த்துக்கிறான். இப்போ அவங்களும் என் ஒய்ஃப் தான். இப்போ என்னோட பையனை எப்படி அவங்க பார்க்கறதுக்கு ரைட்ஸ் இருக்குது, அந்த ஃபேமிலி பார்க்கறதுக்கு? இதே பல்லாவரத்தில் தான் என் ஒய்ஃப் இருக்கா, அண்ணன் வீட்டில் போய் நின்னா அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. என் ஒய்ஃப் வீட்டுக்கு போனால் அவன் அம்மா கேட்டு அடைச்சிக்கிட்டு உள்ளே வரக்கூடாது, கோர்ட்டில் கேஸ் போட்டாச்சு, நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கங்க தம்பி அப்படிங்கிறாங்க. இப்போ இது மாதிரி தப்பான எதிர்பார்ப்புகளை என் ஒய்ஃப் மனசில் திணிச்சு இப்படி எதிர்பார்ப்பு வச்சா இதை நான் நிறைவேற்ற முடியுமா? சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட பெருசு பண்ணி ஒரு இடத்துல அது ஒரு இஷ்யூவாக மேரேஜில் பண்ணுறாங்கங்கிற விஷயம் என்ன? இந்த சூரிய வம்சம் படத்தில் வர மாதிரி சரத்குமார் தேவயானி மாதிரி சேர்ந்து முன்னேறலான்னு. ஆனால் இப்போ இருக்க இந்த 2K கிட்ஸ் பொண்ணுங்களை மேரேஜ் பண்ணால் அப்படியே அது மாதிரி இல்லை, சேர்ந்து முன்னேறக்கூடாது, நீ மட்டும்தான் பண்ணணும், அப்படி தான் சார் இருக்காங்க. அது மாதிரி ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வீட்டு ஃபேமிலி ஃபங்க்ஷன் எல்லாம் போகணும், நம்ம இதில் வரமாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் சண்டை, ஒரு சின்னத்துக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே போக மாட்டுறாங்க. அது மாதிரி எதுனா பக்கத்து வீட்டில் வீடு வாங்கிட்டாங்கன்னா நீயும் லோன் போடு, 50 லட்சம் லோன் போடு, இது மாதிரி நம்ம மேலே திணிச்சிக்கிட்டே தான் சார் இருக்காங்க. ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதே அப்படி இருக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ எனக்கு 2 பையனுங்க இருக்காங்க. இங்கே 2 பையனுங்களையும் வீட்டில் கண்ணா வச்சு நான் பார்த்து வளர்த்து இன்னைக்கு 2 மருமகள் எடுத்திருக்கேன். வந்த மருமகளுங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாமியாருக்கு, மாமனாருக்கு, நாத்தனார், கொழுந்தனார் எல்லாரையும் நம்ம வந்து கவனிச்சுக்கணும். இந்த டைமுக்கு நம்ம எந்திரிக்கணும். இப்படி தான் மாமியார் கோலம் போட சொல்லுவாங்க, இப்படி தான் விளக்கேற்ற சொல்லுவாங்க, இப்படி தான் பாத்திரம் விளக்க சொல்லுவாங்க, இப்படி தான் வீடு வாசல் துடைக்க சொல்லுவாங்க, நம்ம அதுக்கெலாம் தயாராகிக்கணும், போகிற வீட்டில் நம்ம இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு தான் அந்த குழந்தைங்க வராங்க. ஆனால் இந்த ஆண்கள் என்ன பண்ணுறாங்க, ஆரம்பத்தில் வந்த சமயத்தில் எங்கள் அம்மா பார்த்துக்குவாங்க, நீ பேசாமல் இரு,
ஜாமான்கள் அவங்க வாங்கிப்பாங்க, வீட்டு வேலையும் அவங்க பார்த்துப்பாங்க, சமையல் வேலையும் பார்த்துப்பாங்க, விருந்தாடிகளையும் பார்த்துப்பாங்க. நாளைக்கு ஒரு கல்யாணமா விசேஷமா எல்லாத்துக்குமே அவங்களே போய்ப்பாங்க. உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு ஒன்றும் தெரியாது, வாய மூடு. இப்படியே சொல்லி சொல்லி யார் சொல்றா? என் வீட்ல என் பசங்க 2 பசங்க இருக்காங்க. அந்த பசங்களை வளர்த்தது யாரு? நான் தான் வளர்த்தேன். அப்புறம் நான் தான் வளர்த்தேன், இல்லைன்னு சொல்லல. இங்க என்னவா இருக்குன்னா, ஒரு காலையில 6 மணி 5 மணிக்கு எந்திரிச்சு ஒரு வீட்டுல பால் பாக்கெட்டும் பேப்பரும் போட்டா, பேப்பரை எடுத்து கொண்டு போய் குழந்தை யாருகிட்ட கொடுக்குது? அப்பா கிட்ட கொடுக்குது. பால் பாக்கெட்டை நேரா எடுத்து கொண்டு போய் யாருகிட்ட கொடுக்குது? அம்மா கிட்ட கொடுக்குது. இது எங்க இருந்து இந்த சரி பண்ணணும்? வீட்டுல சரி பண்ணணும். ஏன் அம்மா கிட்ட கொண்டு போய் பேப்பரை கொடுத்துட்டு அப்பா கிட்ட கொண்டு போய் பால் பாக்கெட்டை கொடுக்க கூடாதா? அந்த புள்ள கொடுக்கலாம்ல. சரி, இப்போ பையனுங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நம்ம ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாதே, இதெல்லாம் நீ தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்க தலையிடாதீங்க, என் குடும்பம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சார் பதில் சொல்றது? அதுதான் சொன்னேன். இப்ப பாத்துக்கிறேன்னு சொல்ற இடத்துல பிரச்சனை இருக்கு. நீங்க திருமண பந்தத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நீங்க ஒரு இடத்துல உங்களுக்கான சுதந்திரத்தையோ இல்ல உங்களுக்கான எதிர்பார்ப்பு பொய்யானதுக்கு அப்புறம் இந்த வண்டியில இருந்து இறங்கிடலாம்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்கல்ல, நீங்க விவாகரத்தின் மூலமாக நீங்க மீட்டெடுக்கக்கூடிய விஷயம் என்ன, இழந்த விஷயம் என்ன? இது 2 தான் எனக்கு தேவை. கல்யாணத்துக்கு முன்னாடினா எனக்கு வந்து ரொம்ப அழகான பொண்ணு வேணும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன். கல்யாணம் ஆகி அப்புறம் வந்து எனக்கு பிள்ளைய பார்த்துக்கணும். அந்த மாதிரி பிள்ளைய பார்த்து நம்ம கொஞ்சம் ஆண்டி ஆன உடனே எனக்கு கெரியருக்கு சப்போர்ட் பண்ணணும். கெரியருக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது நீங்க எனக்கு செட் ஆகாது. அப்போ மொத்த எக்ஸ்பெக்டேஷனும் அப்போ நாங்கள் எங்களோட எக்ஸ்பெக்டேஷன்லேயே இருக்கக்கூடாது. நீங்கள் மழை சீசன் மாதிரி மாற்றிட்டே இருப்பீங்க, நாங்கள் உங்களுக்காக மாற்றிட்டே இருக்கணும். அப்போ டோட்டலாக அப்போ வந்து நாங்கள் உங்களுக்காகவே வாழணும். அப்போ எங்கள் வாழ்க்கையை யார் வாழ்றது? அப்ப நீங்க கல்யாணம் பண்ணாம உங்க வீட்லயே இருந்திருக்கலாம்ல. ஹலோ, நீங்க இத சொல்லவே கூடாது. கல்யாணம் பண்ணாம வீட்ல இருக்கலாம் நீங்க சொல்லவே கூடாது. எங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அப்படி நாங்க நம்ம ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க எக்ஸ்பெக்டேஷனோட இருங்க. உங்க அம்மா அப்பா உங்க வீட்ல பாக்குற மாதிரி வந்து எங்க வீட்ல எங்க அம்மா அப்பா பாருங்க. உங்க அம்மா அப்பா எங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்கள தடபுடலா கவனிக்கிறீங்கல்ல, உங்க வீட்ல எப்படி பாக்குறீங்களோ அது மாதிரி பாக்குறீங்களா, அதே மாதிரி எங்க அம்மா அப்பாவையும் பாருங்கன்னு சொல்றேன். அப்படி அவங்க நடந்துக்கணும் சார். இங்க யாரெல்லாம் திருமண முறிவு ஏற்பட்டு உட்காந்துருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் இதுக்கு பதில் சொல்லுங்க. உங்க விவாகரத்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கு? சார் 17 இயர்ஸ் ஆச்சு எனக்கு மேரேஜ் ஆகி. இப்போ ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சு 4 இயர்ஸ் ஆச்சு. இந்த 14 வருஷம் அவர் கூட இருந்த வரைக்கும் எல்லா விஷயத்துலையும் ஏமாந்துருக்கேன். வேலை விட்டு வரும்பொழுது நமக்காக நமக்கு பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ், ஒரு பூ, அன்பாக வந்து பாசமாக வந்து சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, கை வலிக்குதா, கால் வலிக்குதா, நீ ஏன் இன்னைக்கு டயர்டாக இருக்க, உனக்கு என்ன வேணும், நான் ஒரு காஃபி போட்டு தரவா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் நிறையா எதிர்பார்த்தேன். அப்படியே போக 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 அவர் நல்லா ட்ரிங்க் பண்ணுவார். 14 இயர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி போனேன். 14 இயர்ஸ் நான் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணி போனேன்னா, எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருந்துச்சு. அவங்களுக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணி போனேன். இந்த 14 இயர்ஸில் என் குழந்தைங்களும் நிறையா ஏமாந்துட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க அப்பாவோட இருக்க விரும்பலை. ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, எனக்கு அப்பா வேணாம், நம்ம 3 பேர் மட்டும் இருப்போம், 2 பெண் குழந்தைங்க, எனக்கு 3 பேர் மட்டும் இருப்போமா, இந்த லைஃப் எங்களுக்கு பிடிக்கல. பிள்ளைங்களுக்காக வெளியே வந்தேன் நான், அவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கிறதுக்காக. இப்போ நான் தனியாக அவங்கள 4 இயர்ஸாக நானே அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ்லேருந்து எல்லாமே பே பண்ணி என்னோட செலவுகள் பார்த்து வீட்டுக்கு ரெண்ட் கொடுத்து இப்போ என் பிள்ளைங்க அவங்க விருப்பப்படி எல்லாமே பண்ணுறாங்க. நான் என்ன கேட்குறேன், இந்த பிரிவு உங்கள் பிள்ளைங்களோட சந்தோஷத்தை மீட்டெடுத்துட்டீங்க. ஆமாம், உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கா, கவலையை கொடுத்துருக்கா? நான் சுதந்திரமாக யோசிக்கிறேன் சார். என் பிள்ளைங்களுக்கு இது தேவை இல்லைங்கிறத யோசிக்கிறேன், எனக்கு இது தேவை இல்லைங்கிறத யோசிக்கிறேன். உங்கள் விவாகரத்து உங்களுக்கு வாழ்க்கையில் என்னம்மா கொடுத்தது? இப்போ நான் வந்து 10th தான் சார் படிச்சிருந்தேன். இப்போ 35 வயசு ஆகுது. இப்போ 12th எழுத போகிறேன் சார். இந்த வருஷம் படிக்கிறேன். அது வந்து நானாக சம்பாரித்து என்னுடைய இதில் நான் படிக்கிறதால சுதந்திரமாக நான் யோசிக்க முடியுது என்னால். டைவர்ஸ்க்கு அப்புறம் இந்த இது எனக்கு கிடைச்சிருக்கு. மேரேஜ்னால நான் என்ன இழந்தேன்னா, என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் சார். மை எக்ஸ் ஹஸ்பண்ட் டாமினேட்டட் மீ டு த கோர் சார். அவருக்கு என்னென்னா நின்று உட்காருன்னு ட்ரெஸ்ஸிங்லேருந்து everything sir, he had total control over me. Enala I couldn't tolerate anymore. I'm born from an Anglo-Indian and Telugu parents, so I follow even Tamil Nadu customs also sir. I follow Periyar's teachings also. Self respect is very much important, and women are engalku vanda adu we deserve that respect. We want to be dignified also sir. Engalku vanda enna engala enga husbands ipdi pandradhu engala accept panna mudiyala. ஸோ வேறு வழி இல்லாமல் எந்த மேரேஜ் வந்து டிவோர்ஸில் எண்ட் ஆகணும் யாருக்கும் விருப்பம் இல்லை சார். வி கோ டு எனி எக்ஸ்டென்ட் அதை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு. ஆமாம் சார். ஓகே, அதாவது விவாகரத்து உங்களை ஒரு இடத்துக்கு நீங்கள் எதிர்பார்த்தது திரும்ப மீட்டு கொடுக்குன்னு நினைக்கிறீங்களா? அது என்ன? இன்னும் விவாகரத்து ஆகலை சார். அந்த ஆகலை, இதுக்கு தான் ப்ராசஸ் தான் இருக்குது. மேரேஜ் ஆகி 1.5 வருஷம், அதில் 1 மாதம் தான் 1 மாதம் 2 மாதம் தான் வாழ்ந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு தெரியாது, ஆனால் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம்
நான் எம்சிஏ போய் பண்ணுறதா இருக்கட்டும், ஆர்ஜேவாக பேசுகிறதாகட்டும், நியூஸ் ரீடர் ஆகட்டும், எல்லாமே நான் இன்றைக்கி வந்து மறைஞ்சு பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இன்னொன்று, அந்த திருமண வாழ்க்கையில் என்னை வந்து ரொம்ப டிப்ரெஷனில் கொண்டு போய் தூக்கமே இல்லாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. மருந்து மாத்திரைலாம் கொடுக்க வச்சு தூங்குற அளவுக்கு தூங்கவே முடியாத எனக்கு வந்து இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட இருக்கு. இப்போ இந்த விவாகரத்து உங்களுக்கு நடந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் மறு திருமணம் பண்ணிக்கிறது உங்களுக்கு விருப்பம் இருக்கா? அதாவது எனக்கு திருமணம் பண்ணிக்கணும்னு ஆர்வம் ஆசை இருந்தது அப்படின்னா நான் இந்நேரம் அந்த பொண்ணு கூப்பிட்டு நீ சீக்கிரம் மியூச்சுவல் கொடு, நான் போயிடுறேன் அப்படிலாம் சொல்லியிருப்பேன் சார். எனக்கு அதில் விருப்பமே கிடையாது. நான் தனியாக சுதந்திரமாக வாழ்ந்துடுறேன். ஏன்னா இவ்வளோ அனுபவத்தை வச்சுட்டு 37 வருஷம் கனவுகளோட வாழ்ந்த என்னோட திருமணமே வேறு மாதிரி போயிடுச்சு. இதுக்கப்புறம் எனக்கு திரும்ப ஒன்று புதுசாக ஒன்று அமையுமானே எனக்கு தெரியவும் வேண்டாம். இப்போ நான் இந்த வாழ்க்கை என்னன்னா, என் குடும்பத்துக்காக இது வரைக்கும் வாழ்ந்தேன். அடுத்து எனக்காக வாழ்கிறதுக்காக முயற்சி எடுத்தேன். அந்த முயற்சியில் தோல்வி அடைஞ்சிட்டேன். இனி ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, என்னோட வாழ்க்கையில் நான் நியூஸ் ரீடராக போகணும், அவ்வளோதான். அதை மட்டும் அடைஞ்சிட்டேன் அப்படின்னா கனவு இலக்கை நோக்கி நகரணும்னு நினைக்கிறீங்க? எஸ், என் கனவை நோக்கி நகரணும், அவ்வளோதான். வேற யாரு விவாகரத்து பண்ண போகிறோன்றதுக்கப்புறம் நிம்மதியாக தூக்கம் வருது சார். ஏஆர் ரஹ்மானோட பெரிய ஃபேன் சார். கேட்டால் ஏஆர் ரஹ்மான் பாட்டு தான், ஏஆர் ரஹ்மான் தான் பெஸ்ட்டுனும். கல்யாணத்துக்கு அப்புறம் நடந்த கஷ்டங்கள், நைட்டெல்லாம் தூங்க விடாமல் பண்ணுற டார்ச்சரில் இளையராஜா பாட்டை போட்டு 2 காதுலையும் ஹெட்செட்டை போட்டு அப்படியே கண்ணில் தாரையாக கண்ணீர் வந்ததுக்கப்புறம் தான் சார் 3 மணிக்கு 4 மணிக்கெலாம் தூங்குவேன். ஸோ நிம்மதியாக இப்போலாம் தூங்குறேன் சார். என்னோடய ஒய்ஃப் சைடுலேருந்து நிறைய இழந்தது வந்து ரெஸ்பெக்ட் தான் சார். மணி இல்லை, பேக்ரவுண்ட் இல்லை, அசட் இல்லை, இது மாதிரி ரீசன்லாம் அடிக்கடி டாக் வச்சு, அதனால் நிறைய விவாதங்கள் வச்சு, அதனால் சண்டையும் வந்து, அதுதான் அப்புறம் ஆர்கியூவாக போய் அவங்கக்கிட்ட என் ஒய்ஃப்ட்ட அதை திரும்ப சொல்லி நம்மக்கிட்ட வெறுப்பு வர வச்சு இதனால் வெளியில் போயிட்டாங்க. இப்போ இதில் இழந்தது அப்படின்னு பார்த்தா என்னோடய ஃபுல் மேரேஜ் லைஃபே எனக்கு ஃபுல்லாக டேமேஜ் தான். இப்போ இந்த 3 வயசு பையனே நான் இன்னும் பார்க்கல. அவன் எப்படி இருக்கான், தூங்குறானா, என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத கூட அவங்க ஒய்ஃபோட அம்மா வந்து காமிக்க கூடாது அப்படிங்கன்னே என்னை மறைச்சி வச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிவோர்ஸ் பண்ணிட்டு வேறு லைஃப் எனக்கு ரீக்ரியேட் பண்ண முடியும், அவங்களும் அதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கும் பண்ண முடியும். இப்போ இதே ப்ராப்ளம் அங்கேயும் வந்ததுன்னா நான் என்ன பண்ணுறது? அப்போ அங்கேயும் ஏதோ ஒரு இதில் போய் நான் ஆர்கியூ பண்ணி அதை சால்வ் பண்ண தான் செய்யணும். என் ஒய்ஃபும் அதே மாதிரி அங்கேயும் சால்வ் பண்ண தான் போகிறாங்க. அப்போ அந்த சால்வை ஏன் இங்கே பண்ண மாட்டேங்கிறாங்க? அவங்க மட்டும் அவங்க லைஃப்பில் வாழலை, என்னோட லைஃப்பையும் சேர்த்துட்டு தான் அவங்க அம்மா வீட்டில் போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ நான் ரெக்கவரி பண்ணி மீட் எடுக்கணுங்கிறது என்னோட லைஃப் ஸ்டைலில் நான் வாழணும். அதை என் ஒய்ஃப் தான் எனக்கு தரணும். வேற ஒருத்தவங்க கிட்டே இருந்து நான் ரெக்கவரி பண்ண முடியாது. 3 வருஷம் ஆச்சு, டிவோர்ஸ் கேஸ் ஓடிட்டுருக்கு. இப்போ லாஸ்ட் 2 months பிஃபோர் தான் வந்து ஆச்சுங்க. நான் இப்போ தான் நிம்மதியாக தூங்குறேன் சார். இப்போ தன்னால் தனிமையில் பட தூக்கம் வராது. இப்போ தான் நிம்மதியாக தூங்குறேன். சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஈகோ பார்த்தாங்க சார். சேலரி மேட்டரில் தான் ஆரம்பிச்சதுங்க. அதில் ஆரம்பித்தது அப்படியே அவங்க இருந்தது மொத்தமாகவே 30 days தான் இருந்தாங்க. அவ்வளோதான், டிவோர்ஸ் கேட்டு இது பண்ணிட்டாங்க. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தப்பெல்லாம் எங்கள் மேலே தான் இருக்குது. டீ டோட்டலர் நான், எந்த பழக்கமும் இல்லை. அவங்க கேஸ் போட்டது பார்த்தீங்கன்னா அவன் ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருக்குது, மற்ற பழக்கம் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க சார். இதனால் வந்து ஃபேமிலியில் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நேம் டேமேஜ். நிம்மதியும் தூக்கமும் ஆண்களுக்கு கிடைச்சிருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் விவாகரத்து என்ன கொடுத்துருக்குன்னா சுதந்திரத்தை கொடுத்துருக்கு. எனக்கு இங்கே இருக்கக்கூடிய விவாதங்களை நீங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக பார்த்துருப்பீங்க. விவாகரத்து அப்படின்னு இன்னைக்கு வரும்போது ஆண் பெண் இருவருமே இன்னைக்கு வாங்கிக்கிறாங்க, கோர்ட்டுக்கு வராங்க. இதில் யார் வந்து விவாகரத்து வாங்க ரொம்ப தயங்குறாங்க? அதை ஆணா பெண்ணா? தயக்கம் ஆண்கள் கிட்ட தான் அதிகமாக இருக்கும். பெண்கள் எப்போவுமே ஒரு விவாகரத்து மனநிலையில தான் இருக்கிறாங்கன்றது தான் உண்மையான விஷயம். என்னென்னா, ஆரம்பத்தில் அப்பா அம்மா சொன்னாங்கன்னு கல்யாணம் பண்ணிப்பாங்க, இல்லை லவ் பண்ணிட்டேன்னு ஆசையில் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறந்துடும், குழந்தைய வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துடும். ஒரு 10-15 வருஷம் ஆகிடும். குழந்தை வளர்ந்துருவான், அவன் வேலையை அவனே பார்த்துப்பான், அவனே சாப்பிட்டுப்பான், அவனே ஸ்கூலுக்கு போயிடுவான். ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா செட் ஆகிடுவாங்க, இவ்வளோதான் அப்படின்னு தெரிஞ்சிருவாங்க. மாமனார் மாமியார் எல்லாம் எல்லா ஆட்டத்தையும் போட்டு முடிச்சு அவங்களும் அடங்கிடுவாங்க. இவங்க அந்த 15 வருஷம் கழிச்சு அப்போ தான் இவங்களுக்கு தெரியும், எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருந்தது இல்லை, அந்த வாழ்க்கையை நான் இழந்துட்டேன் இல்லையா. நான் அந்த வாழ்க்கையை அதுக்கப்புறம் தான் அவங்க தேட ஆரம்பிப்பாங்க. அந்த தேடலோட வெளிப்பாடு தான் விவாகரத்துக்களுக்கான மிகப்பெரிய காரணம். நிறைய பேர் வர்றதுக்கான மிகப்பெரிய காரணம். பெண்கள் கிட்ட போயிட்டு உங்களோட விவாகரத்துக்கு பின்னாடி உங்களுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா, ஒருத்தருக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கும், ஒருத்தருக்கு டிக்னிட்டி கிடைச்சிருக்கும், ஒருத்தருக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடைச்சிருக்கும், ஒருத்தருக்கு வேற விஷயம் கிடைச்சிருக்கும். ஆனால் ஆண்கள் கிட்ட போய் கேளுங்களேன், எல்லாத்துக்கும் ஒன்னே தான் கிடைச்சிருக்கும், தூக்கம். எல்லாருக்கும் நிம்மதி. அவங்களோட எதிர்பார்ப்பே அவ்வளோதாங்க. எல்லா பெண்கள்கிட்டையும் ஒரு பெரிய குறைபாடு என்னன்னா, நான் நினைச்ச மாதிரி ட்ரெஸ் போட முடியல, நான் நினைச்ச மாதிரி இல்லை. அது உங்க ஹஸ்பண்ட் கிட்ட மட்டும்தான் அந்த எதிர்ப்பு இருக்கா? இந்த சமூகத்துக்கிட்ட இல்லையா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்லையா? உங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இல்லையா? உங்க பேரண்ட்ஸ் கிட்ட இல்லையா? எல்லா இடத்துலையும் இந்த எதிர்பார்ப்பு இருக்கு. கல்யாணத்துக்கு போனா பட்டு புடவை கட்டிட்டு போனோம், அவங்க கேட்கலையே, நீங்க தான் அதை ஃபிக்ஸ் பண்றீங்க, இதுதான் என்னோட ட்ரெஸ்ஸிங் அப்படின்னு. இந்த எதிர்பார்ப்பு வந்து நம்ம சொந்த பந்தங்கள்ல பெண்களுக்கு எல்லாருக்குமே இருக்குல்ல, ஆண்களுக்கு இப்படிப்பட்ட எந்த எதிர்பார்ப்புமே அவங்ககிட்ட இல்லையே. இல்ல, எதிர்பார்ப்புகள் இல்லைன்னு சொல்லாதீங்க, அவங்களுக்கு தான் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கு. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா
ட்ரெஸ் பண்ணிக்கணும், வெளியில் போகணும், இப்படி நடந்துக்கோ, அப்படிதான். ஓகேங்களா? ஒரு குடும்பத்தை எப்படி வழி நடத்தணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் தான் பெண்கள் கிட்ட அதிகமாக இருக்கும். ஆனால் ஆண்கள் கிட்ட அப்படி இல்லை. அவர் ஒய்ஃபை பார்த்துக்கணும், அவங்க அம்மா அப்பாவை பார்த்துக்கணும், அவங்க குழந்தைங்கள பார்த்துக்கணும், அவங்க அக்கா குழந்தைய பார்க்கணும், அவங்க தம்பி குழந்தைய பார்க்கணும், அவங்க தங்கச்சி குழந்தைய பார்க்கணும், குடும்பமாக அனுசரிக்கணும். இதை தாண்டி சொத்தை வேற காப்பாற்றணும். இவங்களோட எதிர்பார்ப்புகள் எல்லாம் நீங்கள் திருப்பி திருப்பி எவ்வளோ தடவை வேணால் கேள்வி கேளுங்க, உங்களோட ஆன்சர் ஒன்றேவா தான் இருக்கும். என்னை வேலை செய்ய சொன்னாங்க, என் மாமியார் என்னை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க, என்னை டாமினேட் பண்ணிட்டாங்க, என்னை வந்து கேள்வி கேட்க வச்சுட்டாங்க. ஃபிசிக்கல் அப்யூசஸ் இருக்கிற சில ஃபேமிலிஸ் கண்டிப்பாக இருக்குது. எந்த காலத்துலையும் ஒரு மனைவியை நோக்கியோ, அம்மாவை நோக்கியோ, தங்கச்சியை நோக்கியோ, அக்காவை நோக்கியோ கை ஓங்கும் அதிகாரம் ஆண்களுக்கு எப்பவும் கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த டிஃப்ரென்ஸ் சொன்னீங்க. பெண்களுக்கு என்ன சொல்கிறாங்க, வெறும் இந்த குடும்பத்தை பார்த்துக்கணும், ஹஸ்பண்டை நல்லா பார்த்துக்கணும். அது என்ன வெறும்? இது வந்து பெண்களுக்கான விஷயம் தானே. என்னை ஏன் கேள்வி கேட்குறாங்க, என் மாமியார் ஏன் கட்டுப்படுத்துகிறாங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கேட்டு தான் அவங்க டிவோர்ஸ் பண்ணுறாங்கங்கிற மாதிரி நீங்கள் கொஷின் ஃப்ரேம் பண்ணீங்க. இது இமோஷ்னல் அப்யூஸுக்கு கீழே வரும்னு சட்டமே சொல்லுது. ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அவங்க வந்து சம்பாதிச்சு போடணும், ஒய்ஃபை பார்த்துக்கணும், 2 பேருக்கும் ஈக்குவலான விஷயம் இருக்குன்னு தான் நாங்கள் பேசுகிறோம். நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா, ஃப்ரேம் பண்ணும்போதே பெண்களுக்கு இது தானே, அவங்க கேட்குறது எதுவும் வெறும் ஃப்ரீடம் தானே, அவங்களுக்கு பாருங்க நிம்மதி. ஒரே ஒரு நிமிஷம் நிம்மதி கிடைக்கும். ஒருத்தவங்க டைவர்ஸ் வாங்கிட்டாங்க ஒரு பொண்ணுன்னா, குழந்தை அம்மா கையில் இருந்ததுன்னா அப்பா குழந்தையோட ஃபுல் எக்ஸ்பென்சஸை பேர் பண்ணணும். ஒரு அம்மா கிட்ட குழந்தை இருந்தது, அம்மா டைவர்ஸ் வாங்கிட்டு குழந்தைய தனியாக தூக்கிட்டு வெளியில் போகிறாங்கன்னா அப்பா மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் குழந்தைக்கு, அப்பா பொண்ணுக்கும் மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும், குழந்தையோட ஃபுல் எக்ஸ்பென்சஸ் பேர் பண்ணணும். என்னைக்காவது ஹஸ்பண்ட் குழந்தையை தூக்கிட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு வெளியில் போகும்போது நாங்கள் ஃபுல் குழந்தையோட எக்ஸ்பென்சஸை பேர் பண்ணிக்கிறோம். ஒரு நிமிஷம். சட்டம் ஒரு இடத்துல எனக்கு சாதகமா இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்க இல்லையா, சட்டம் மேக்ஸிமம் உங்களுக்கு சாதகமா இருக்கு. நீங்க சொல்ற காரணங்கள் இருக்கு இல்லையா, நீங்க அதுக்கு பதில் சொல்றேன். பேலன்ஸ்டு லைஃப். சம்பளம் வந்து ஆண்கள் அதிகமா வச்சிருக்காங்க, வைஃப் வந்துட்டு ரீலொகேஷன் இருக்கு, அவங்களோட ஜாப் ரீலொகேஷன் நிறைய டைம்ஸ் ஆகுது. இத்தனை விஷயம் தாண்டி அவங்களுக்கு மெட்டர்னிட்டி இந்த விஷயங்கள் எல்லாம் கூட வாழும்போது ஹஸ்பண்ட்ஸ்க்கு வரது இல்லையா? ஆண்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரது லீவு நீங்க கேக்க வந்து புரிஞ்சது. இத்தனை விஷயம் இருக்கு சார், கேப் இருக்கு. அதுக்கு அப்புறம் அந்த கேள்வி தான் உங்களுக்கு நீங்க பேசுறது புரிஞ்சிருச்சு. நான் கேக்குற ஒரு நிமிஷம் இருங்க மேடம். இப்போ நீங்க கேட்டீங்க நியாயமான ஒரு கேள்வி. அப்போ ஒரு விவாகரத்துன்னு வரும்போது, ஒரு குழந்தைன்னு வரும்போது பெண்கள்கிட்ட தான் அந்த குழந்தைய தூக்கி கொடுத்துட்றாங்க. இப்போ பார்க்க கூட தன் குழந்தைய பார்க்க விடலேருந்து அந்த அப்பா வந்து இன்னைக்கு துடிச்சிட்டு இருக்காரு, என் குழந்தைய பார்க்கவே இல்லைங்க, ஆல்மோஸ்ட் பல வருஷங்களாச்சு, போனால் கூட கண்ணில் கூட காட்ட மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னது உண்மை. அதே நேரத்தில் ஜீவனாம்சம் அப்படின்னு ஒன்று வரும்போது இன்னைக்கு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டிய இடத்துல ஆண்கள் தான் இருக்காங்களே தவிர பெண்கள் ஜீவனாம்சம் கொடுக்கணுங்கிறத ரொம்பவுமே இன்சிஸ்ட் பண்றது இல்லை. நீங்க சட்டம் இருக்கு. ஆமா, இன்சிஸ்ட் பண்றது இல்லைன்னு தான் நான் சொல்றேன். அதாவது ஆண் கொடுக்கறது தான் ஒரு இடத்துல கமாண்டிங்கா ஒரு இடத்துல கோர்ட்ல இருக்கு. இந்த சட்டத்தை பெண்கள் இங்க தவறாக பயன்படுத்துக்கிறாங்க நீங்க சொல்றோம். இப்போ ஏன் ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஆண்கள் இருக்குன்னா, பெண்கள் எம்பவரே இப்பதான் ஆயிருக்காங்க. ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்குள்ளதான் எம்பவரே வேலைக்கு வராங்க வீட்டை விட்டு. அப்ப ஆரம்ப காலத்துல இருந்து ஆண்கள் வேலைக்கு போய் சம்பாதிச்சாங்க, ஆண்கள் குடும்பத்துல வந்து பாத்துக்கிட்டாங்க, பெண்கள் அவர்கள் குடும்பத்துல வந்து வாழ்ந்தாங்க. அப்ப வந்து கல்வி அறிவு கிடையாது, ஒரு இடத்துல நகை மட்டும் போட்டு கட்டி கொடுத்துருவாங்க, வந்துருவாங்க. அதுதான் அவங்களுடைய அசட். அந்த நகையை வச்சு அடமானம் வாங்கிக்கலாம், ஒரு இடத்துல பொருளாதார ரீதியாக ஈட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எங்கிட்ட கேட்காதப்பா நாங்களும் எப்படி இருப்போம்னு தெரியாம சொல்லி அமுச்சு விடுறாங்க. அப்போ ஹோல் ரெஸ்பான்சிபிலிட்டியா ஆண்கிட்ட பெண்ணை ஒப்படைக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் இருந்தது. இப்போ எம்பவர் ஆயிட்டாங்க, இவங்களும் வேலைக்கு போறாங்க, நாங்களும் வேலைக்கு போறோம், ஒரு இடத்துல மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் குடும்பம் நடக்குது. இப்போ பெண்ணுங்களுடைய ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று வரும்போது மாமனார் மாமியாரை பார்த்துக்கணும், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நீங்க சொன்ன மாதிரி சமூகத்தில் எப்படி நடந்துக்கணும், நீங்க சொன்ன மாதிரி ஆடை அலங்காரத்துல டீசெண்டா போடணும், இது 2 பேருக்கும் தானே. இப்போ நீங்க சொன்ன மாதிரி 20 வருஷத்துக்கு முன்னாடி எம்பவர்டா இல்லை, அன்னைக்கு எல்லா சட்டங்களும் இருந்தது, தேவைப்பட்டுச்சு, எல்லா சட்டங்களும் போடப்பட்டுச்சு. இன்னைக்கு எம்பவர் ஆயிட்டாங்கல்ல, அப்போ ஒரு மாற்றம் இருக்கு இல்லையா, இன்னைக்கு ஒரு மாற்றம் இருக்குல்ல, இந்த மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாத்திக்கணும் இல்ல, அந்த மாற்றம் பெண்கள் கிட்ட வந்திருக்கான்னு கேக்குறேன் நான். எம்பவர் மைண்ட் வந்ததுக்கு அப்புறம் அது என்ன மாற்றம் இங்க நடக்கலைன்னு நினைக்கிறீங்க? அந்த மாற்றம்ங்கிறது என்ன தெரியுங்களா, இவங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தைய பத்தி யோசிக்கிற மாற்றம் மிக மிக முக்கியம். அப்பா சைட்ல உட்காந்து என் குழந்தைய நான் 3 வருஷமா பார்க்கவே இல்லைன்னு அப்பா அழறதும் தப்பு, அம்மா சைட்ல உட்காந்துட்டு என் குழந்தைய அவர்கிட்ட நான் பார்க்கவே இல்லை 8 வருஷமானு சொல்ல அம்மா அழறதும் தப்பு. அந்த குழந்தைக்கு முன்னாடி அந்யோன்யமான ஒரு பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை என்னைக்காவது அப்பா வேண்டாமா, வாமா போலாம் நம்ம அப்படின்னு கூப்பிடுமா? அதே மாதிரி தான் அப்பாவுக்கும். குழந்தை முன்னாடி திட்டாத ஒரு அப்பா இருக்கிற இடத்துல
அந்த பொண்ணு அந்த குழந்தை வந்து அந்த அம்மாவை எதிர்த்து பேசவே பேசாது சார் நடு அப்போ வீட்ல ஒரு குழந்தையோட வளர்ப்பு எப்படி சார் நீங்க அந்த குழந்தைகிட்ட சொல்லுவீங்க அப்பா ரொம்ப நல்லவர்னு? இப்போ இவங்க 14 வருஷம் அவங்க குடும்ப வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் இருந்து தான் பிரிவை பெற்றிருக்காங்க. அப்போ 14 வருஷம் ஒரு ஆண் ஒரு இடத்துல சரியா இருந்திருந்தா இவங்க ஏன் அந்த இடத்துக்கு போகணுங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்குல்ல. இல்ல அந்த 14 வருடங்கள் அவங்களால தாங்க முடிஞ்சது இல்லையா? அந்த ஒரு ஸ்ட்ரென்த் இருந்ததுல, அந்த ஸ்ட்ரென்த் ஏன் 14வது வருஷம் உடைஞ்சதுன்னு அவங்களால ஸ்ட்ரைட்டா ஒரே ஒரு வார்த்தையில ஆன்சர் சொல்ல சொல்லுங்க. ஏன் குழந்தைய தாங்கிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன் குழந்தைங்க தாங்கிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு அப்பா நடு வீட்ல உட்காந்து ட்ரிங்க் பண்றாருன்னா அந்த குழந்தை என்ன கத்துக்கும்? பெண் குழந்தையா இருந்தனால அது அருவருப்பா நினைக்குது. ஒரு ஆண் குழந்தையா இருந்தா என்ன நினைக்கும்? அதை நம்ம பண்ணி பார்க்கணும்னு நினைக்கும். எல்லா ஆண்களுக்கும் ஒரு பொதுவான ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையை பத்தி நம்ம விவாதம் பண்ண முடியும். ஆனா ஒரு தனி மனிதனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும் இல்லைங்களா? அந்த கெட்ட பழக்கத்தை நம்ம விவாதம் பண்ண முடியாது. நான் அதனால தான் நான் சொன்னேன் பிசிக்கல் அசால்ட் ஆர் எமோஷனல் அபியூஸ் இதெல்லாம் ரியலா இருந்தது அப்படின்னா ஓகே. ஆனா இதை தாண்டி எனக்கு தனியா ஒரு சுதந்திரம் இருக்கு, எனக்கு தனியா ஒரு வாழ்க்கை இருக்கு, எனக்குன்னு தனியா ஒரு உலகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல, இதற்காக ஒரு டைவர்ஸ், இதற்காக ஒரு பயணம் அப்படின்னு எடுக்கிறது தான் தப்புன்னு சொல்றேன். ஒரு ரேப் நடந்தாலோ, ஒரு எமோஷனல் அபியூஸ் நடந்தாலோ, ஒரு பிசிக்கல் அசால்ட் நடந்தாலோ அதற்கான சட்டங்கள் தெளிவா இருக்கு. அதற்கு எதிராக குரல் கொடுங்கள், மொத்தமா எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணலாம். ஆனா இதையெல்லாம் தாண்டி இதை விட்டுறீங்க. இதை விட்டுட்டு உங்களோட கற்பனைகள்ல எதையோ தேண்டிய ஒரு பயணம் இருக்குல்ல, இதெல்லாம் இல்ல, எனக்கு தனியா ஒரு வாழ்க்கை இருக்கு, எனக்குன்னு ஒரு கனவு இருக்கு, எனக்கு கண்டிப்பா அது இருக்கும். ஆனா அதை சேர்ந்து பெண்களோட பலம்னு ஒண்ணு இருக்குங்க. குடும்பத்தையும் பேலன்ஸ் பண்ணி கரியரையும் பேலன்ஸ் பண்ணி அந்த குடும்பத்தை கொண்டு வரது அது பெண்களுக்கு மட்டுமே கிடைக்கிற பலம். பெருமையா சொல்லிக்கிறீங்கல்ல, சொல்லி சொல்லிதான் இப்போ இவ்வளவு பிரச்சனை. பெருமையா சொல்லிக்கிறீங்கல்ல, எனக்கு மட்டும் தான் இருக்குங்க. இப்போ செலவை செய்றீங்க, அப்படி சொல்லி சொல்லி ஏமாத்துறீங்க எங்களை. ஒரு இடத்துல எல்லா பிரச்சனையும் ஜென்ரலைஸ் பண்ணுறது தப்பு, அதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன அந்த டோனில் என்ன ஒன்று இருக்குது அப்படின்னா, ஏன் அவங்க கேள்வி கேட்குறாங்கன்னா, ஆண்கள் செய்கிற எல்லாத்தையும் நீங்கள் ஜென்ரலைஸ் பண்ணுற ஒரு டோனில் நீங்கள் பேசுகிறதுனால தான் அவங்க அந்த கேள்வியே கேட்குறாங்க. இங்கே ஒரு சின்ன இம்பேலன்ஸ் இருக்குது, என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இந்த ஃப்ரீடமை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி பயன்படுத்திக்கணும், குடும்பத்துக்குள்ளே எப்படி கட்டமைச்சிக்கணுங்கிற பிரச்சனையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் மொத்த கட்டமைப்புமே தப்புன்னு நம்ம சொல்லிட முடியாதுல்ல. இவங்க காலையில் எந்திரிச்சு என்ன பண்ணணும், என்ன வேலைக்கு போகணும், அதே மாதிரி யாரை பார்க்க போகணும், இது எல்லாமே ஒரு ஆணுக்கு கேள்வியாக கேட்கப்படுறதுங்கிறது இல்லை. ஆனால் ஒரு பெண் அதே திருமணத்துலேருந்து வீட்டுக்கு போனோம்னா யாரை பார்க்கணும், எங்கே பார்க்க போகிற, எவ்வளோ நேரம் ஆச்சு, ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் இருக்குல்ல. திருமணத்துக்கு வந்ததுல பொசசிவ்னஸில் இது நடக்குது ஆண்களுக்கு. ஆனால் ஜென்ரலைஸ்டாக அந்த கொஸ்டினை கேட்கறது இல்லை. பெண்கள் திருமணத்துக்கு அப்புறம் பொசசிவ்ல தான் கேட்குறாங்க, எங்கே போனீங்க, ஏன் இவ்வளோ லேட் ஆகுது, யார்கிட்ட இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கீங்கிறது பொசசிவ்னஸ் நடக்குது. ஆனால் இங்கே பொசசிவ்னஸ் எல்லாம் தாண்டி ஜென்ரலைஸ்டாகவே 10 மணிக்கு மேலே ஒரு பெண் வெளியில் போனால் கேள்வி கேட்குறாங்க. 10 மணிக்கு மேலே ஒரு ஆண் போகும்போது கேள்வி கேட்கறது இல்லை. ஒரு இடத்துக்கு வெளியில் போகும்போது எப்படி ஆடையை உடுத்திட்டு போகணும்னு பெண்ணை சொல்கிறோம். அவர் எப்படி வேணால் ஷார்ட்ஸை போட்டு போவார். 10 மணிக்கு மேலே வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து கதவை தட்டுற ஆள் வாட்ச்மேன் தட்டினாங்கன்னா, இவங்க நைட்டியோட போய் சொன்னாங்கன்னா அவங்க கேட்பாங்க, ஏன் நைட்டியோட போய் முன்னாடி நிற்கிற, ஒரு ஷார்ட்ஸ் போட்டு போய் நிற்க முடியாது. ஆனால் இவர் ஷார்ட்ஸ் போட்டு போய் நிற்கலாம், கதவை திறக்கலாம், கேட்க மாட்டாங்க. ஒரு 10 மணிக்கு மேலே ஏன் போகாது அப்படிங்கிறது அந்த காலத்தில் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கும்போது, ஏமா நீ போகாத, பாதுகாப்பு இல்லை, ஊரெல்லாம் போய் நம்ம மாற்ற முடியாது, நம்ம கொஞ்சம் மாறிக்கலாம், நீ 10 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்து சேர்ந்துருன்னு சொல்ல ஆரம்பித்த விஷயம். ஆனால் இப்போ நீங்கள் இந்த காலகட்டத்துக்கு அதெல்லாம் நீங்கள் சொல்லவே முடியாது. நைட் டியூட்டிஸ் பார்க்குற பெண்கள் ரொம்ப அதிகம், ஐடியில் ஒர்க் பண்ணுற பெண்கள் ரொம்ப அதிகம், வெளியில் வேலைக்கு போகிற பெண்கள் ரொம்ப அதிகம். இப்போ வேலை இருக்குது, எனக்கு நைட் டியூட்டி தான்னா அலோவ் பண்ணுற பேரண்ட்ஸ் இருக்காங்க, அலோவ் பண்ணுற ஹஸ்பண்ட்ஸ் இருக்காங்க. பட் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் ஆரம்பித்ததற்கான காரணம் ஒன்று இருக்குல்ல, நம்ம பெண்கள் நம்மளுக்கு அதிகமான பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறதுக்காக அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விலக்கிட்டு வரோம். எங்களோட ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா, சட்டங்களை தவறாக யூஸ் பண்ணி உங்களோட எதிர்பார்ப்புகளை அதிகமாக வச்சுக்கிட்டு ஆண்களை அதிகமாக தண்டிக்காதீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரே கோரிக்கை. உங்கள் அப்பா எப்படி உங்கள் வீட்டில் உங்களை புரிஞ்சுக்கிட்டாரோ அதே மாதிரி ஈக்குவலா ஒரு ஹஸ்பண்டாலையும் ஒரு ஒய்ஃபை புரிஞ்சுக்க முடியும். மேடம், இந்த ஸ்டேட்மெண்ட்டை என்னால் முழுமையாக ஏற்றுக்க முடியல மேடம். அப்பாவை ஏற்றுக்கிட்டதுனால நீ ஹஸ்பண்டையும் அப்படியே ஏற்றுக்கன்னு சொல்கிறது இருக்குல்ல. பெண்களுடைய சுதந்திரம் ஆண்களுடைய சுதந்திரம் ஒரே தட்டில் வச்சு பார்க்குறது இருக்குல்ல, அதை வந்து எப்படி நம்ம வந்து ஒத்துக்க முடியும்? ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலாக அடிமைப்பட்ட சமூகமாக, ஒரு இடத்துல உரிமை மறுக்கப்பட்ட சமூகமாக இருந்து எம்பராய் வர்றதுக்கும் பறக்கும் போதே சுதந்திரத்தோட தான் ஒரு ஆண் பறக்கிறான். எனக்கு என்ன கிடச்சிதுன்னு தெரியும், எங்கள் அக்காவுக்கு வீட்டில் என்ன கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியும், இன்றைக்கி என் மனைவிக்கு எங்கள் வீட்டில் என்ன கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியும். என் மனைவி எங்கேயாவது வெளியில் ஊருக்கு போகணும், ஏதாவது ஒரு இடத்துல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட போகணுன்னா அவங்க அம்மா வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு போறியா, வீட்டுக்கார்ட்ட எல்லாம் கேட்டியாங்கிற கேள்வி கேட்டுட்டு தான் அப்ரூவல் வாங்கிட்டியான்னு கேட்குறாங்க.
நான் உனக்கு ஓகேவா, எங்கே போறியா, சேஃப்டியாக இருக்கா, மற்றதை பண்ணி கொடுக்குறேன். ஆனால் அந்த டிசிஷன் மேக்கிங்னு ஒன்று வரும்போது பெண்கள் பாதிக்கப்படக்கூடியவர்கள். அவங்கெல்லாம் முள்ளு மேலே சேலை போட்டாலும் சேலை மேலே முள்ளு போட்டாலும் டேமேஜ் யாருக்கு? சேலைக்கு தான். அதனால் அந்த காரணத்தை நம்ம சொல்லி ஒரு இடத்துல நீங்கள் வெளில போகாதீங்க, நீங்கள் பாதுகாப்புப்படுங்க, பாதிக்கப்படுங்க. ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய ஆண் சமூகம் சரியாக இருந்தால் ஏன் பெண் சமூகம் ஒரு இடத்துல பாதுகாப்பாக போக முடியாத ஒரு சூழல் ஏற்படுது? பெண்கள் பாதுகாப்பு பெண்கள் இருக்கு, ஆண்கள் பாதுகாப்பு ஆண்கள் இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கி வெளியில் போனதுக்கப்புறம் உண்மையாகவே ஒரு பஸ்ஸில் சுதந்திரமாக ஒரு பெண்கள் போயிட்டு இறங்கிட்டு வர முடியுதா? வீட்டில் தான் தங்கச்சி மேலே கை வைக்கக்கூடாதுன்னு தெரிஞ்ச ஒருத்தனுக்கு பஸ்ஸில் இன்னொரு பொண்ணு மேலே கை வைக்கக்கூடாதுன்னு ஏன் தெரியலை? பொது இடங்களில் போகும்போது ஏன் அவன் அதை யோசிக்கலை? ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம என்ன திருப்பும் இந்த நிகழ்ச்சியின் மூலியமாக ஒரு இடத்துக்கு என்ன நான் உள்வாங்கிக்க முடியுது அப்படின்னா, நீங்கள் சொன்னதுலேருந்து 2 பேருமே சிவிலைஸ்ட் ஆகணும், 2 பேருமே கல்ச்சர்டாக இருக்கணும், 2 பேருமே ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும். இது 2 பேருக்குமானது. விவாகரத்து ஆன நீங்கள் வந்து நிம்மதியாக தூங்குறீங்க, நீங்கள் உங்கள் கண்ணில் பாட்டு கேட்டு ஜாலியாக தூங்குறீங்கன்னா உங்களுக்கு நிம்மதியும் உறக்கம் வந்திருக்குன்னா 14 வருஷம் கொடுமையை அனுபவிச்சுட்டு, 20 வருஷம் கொடுமையை அனுபவிச்சுட்டு, 5 வருஷம் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு, வெவ்வேறு பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு வர்ற பொண்ணு சுதந்திரம் சொல்கிற வார்த்தைக்கு அப்புறம் தான் தூக்கங்கிற ஒரு இடம் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டுருச்சு. உங்களுக்கு சுதந்திரம்லாம் யாருக்கிட்டையும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே ஹஸ்பண்டுக்கிட்ட இருந்து, மாமியார்கிட்ட இருந்து, சொசைட்டிகிட்ட இருந்து, அப்புறம் அக்கம் பக்கத்து ஆள்கிட்ட இருந்து இத்தனை பேர்கிட்டையுமே சுதந்திரத்தை வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. உண்மையாகவே நீங்கள் மேடம் சொன்ன விஷயங்கள் எனக்கு எங்கே 90% உடன்பாடு இருக்குது. இந்த ஒரு விஷயங்களில் ஜென்ரலைஸ்டாக போயிடக்கூடாதுங்கிறத நான் மறுத்து சொன்னேன். ஏன்னா நீங்கள் சொன்னதை அவங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் வழக்கறிஞர்கள் நிறைய சந்திக்கும் போது நிறைய இடங்களில் நிறைய வழக்குகள் இன்றைக்கி டொமஸ்டிக் வயலன்ஸ் வரும்போது ஒரு இடத்துல பெண்கள் நிறைய கேஸ்கள் இன்றைக்கி அதிகமாக வரக்கூடிய கேஸ்களில் ஆண்களுடைய பாதிப்பு அதிகமாக இருக்குங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அதுதான் உண்மையும் கூட. 100% இன்னைக்கு ஜீவனாம்சம் ஒரு இடத்துல வரும்போது வச்சு செய்கிறாங்க. எல்லா பெண்களும் ஜீவனாம்சம் கொடுக்கும்போது மொத்தத்தையும் அவன் ட்ரௌசரை வரைக்கும் உருவிட்டு தான் விடுறாங்க. இல்லை வாங்காதவங்களை பற்றி சொல்லலை, நான் திரும்ப சொல்லிட்டேன். வாங்காத பெண்களுக்கு என்னோட ராயல் சல்யூட். கணவனை மதிச்சுட்டு தூக்கி போட்டு போயிருக்காங்க. உன் சொத்து வேணாம், ஒரு பைசா வேணாம், என் பிள்ளைய நான் ஏன் சம்பாத்தியத்தை வாங்கி வாழ முடியும்னு சொல்லிட்டு போனவங்களும் இருக்காங்க. எல்லா விவாகரத்து வழக்குகள்லையும் ஒரு கோரிக்கை எப்பவுமே இருக்கும். எனக்காக என் புருஷன் ஒரு நாள் கூட ஸ்டாண்ட் பண்ணதில்லை மேடம். எனக்காக ஒரு நாள் கூட என் புருஷன் அவங்க அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ சண்டை போட்டதில்லை மேடம்னு. ஒரே ஒரு நாள் அவங்களுக்காக சண்டை தான் போட்டு பாருங்களேன். இவ்வளோ பேச்சையாவது குறைக்கலாம். அந்த குரல் ஒழிச்சிட்டா இந்த ஆதங்கமும் இந்த குழப்பங்களும் குறையும்னு நினைக்கிறேன். சிறப்பாக பேசியவர்களுக்கு சிறப்பு பரிசு கொடுக்கும் நேரம் இது. ஏஎஸ்டி மைக்கிட்ஸ் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹாம்பர், ட்ரைமி பாப்பட் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹாம்பர், டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹாம்பர், டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹாம்பர், ஏஎஸ்டி மைக்கிட்ஸ் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹாம்பர். மற்றொரு தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆரி அர்ஜுனன்.